ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ் இட் ரைட் டு பிக்கப் கேர்ள்ஸ் இன் டென்ஷன் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட சீசன் 4, அதாவது சாப்டர் 2ல எபிசோட் 2ல தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் கதை இதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் இருக்க போகுது. அதனால் இந்த எபிசோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு இன்னும் ஒரு லைக் பண்ண முடியுங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கூடவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த அனிமல்ஸ்லாம் லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லிடுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேச டைமஸ் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் ரைட் டு பிக்கப் கேர்ள்ஸ் இன் டென்ஷன் சீசன் 4 சாப்டர் 2ல எபிசோட் 12. அந்த டஞ்சனோட டீப்பஸ்ட் ஃப்ளோர் நீ நினச்சி பார்க்கறதுல ரொம்ப ஆபத்தானது. ஃபோன்ஸ் அந்த இடத்துக்கு போனால் அது எவ்வளோ ஆபத்துன்னு நீயே தெரிஞ்சு பண்ணு. அந்த ஐஸ் நம்பர்கிட்ட சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக இப்போ அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல தான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கான். அந்த மான்ஸ்டர் இவங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வயிற்று கழிச்சு நம்ம ரியோவை சேஃபாக வெளியே கொண்டு வந்துட்டான். பட் இப்போ நம்ம ரியோ மயக்கத்தில் இருக்க அதே சமயத்தில் அந்த செக்கர்டட் மான்ஸ்டர் அவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் நம்ம ஹீரோ கேட்க, அது எந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடலாம், அது இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள முதல்ல நாங்கள் இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பாஸ் எக்ஸ் மான்ஸ்டர் மேலே வந்துடுது. மேலே வந்ததுக்கு அதுக்கும் அதோட ஃபயர் ஃப்ளவர் காக்க ஆரம்பிக்க இந்த பிளேவோட இம்பாக்ட் என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் உங்க முகத்தை மூடுது. யாரும் இதை சுவாசிக்காதீங்க. அப்படி சுவாசிச்சிங்க உங்க இன்னர் ஆர்கன்ஸ் வந்துடும். உண்மைதான், ஓவனில் வச்ச மாதிரி பயங்கர சூடா இருக்கு. மிஸ் ஐஷா, இப்போ நம்ம என்ன பண்றது? யோசிக்கிறதுல டைம் இல்லை. எல்லாரும் சீக்கிரம் பின் வந்துங்க. ஆனா ஐஷா, நம்ம மாஸ்டர் மாதிரி கீழே இருக்காரு. எனக்கு தெரியும். ஆனா இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போனது தவிர நமக்கு வேற வழி இல்லை. இது கையில மாட்டினா கண்டிப்பா நம்ம செத்துருவோம். முதல்ல நாம போலிக்கிறோமான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அவனை பத்தி யோசிப்போம். சீக்கிரம் இங்கே ஓடணும் ஐஷா சொல்ல இவங்களும் அங்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நடக்கிறதுக்கு என் கண்ணை வைக்கிறதுனா சம்மதம் இருக்குமா சரியா தெரியல. ஆனா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த கசன்ல ஓடிக்கிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டரோட ஸ்கிரீன்ல அந்த ஃப்ளோர் மொத்தம் நடக்க மேலே அந்த கிறிஸ்டல் தான் விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் ஃபிளேமை வச்சு அட்டாக் பண்ண எல்லாரும் பிரிஞ்சு போகணும் ஐஷா சொல்றா. இவங்க எல்லாரும் பிரிஞ்சு போனா ஹீரோமி கீழே விழுந்துடுறா. அந்த ஃபிளேம் டேரக்டர் நம்ம ஹீரோமி அட்டாக் பண்ண வர உடனே நம்ம க்ளோஸா போகிறது அவங்க ஷீல்டை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்றான். ஆனா அந்த ஃபிளேமால அந்த ஷீல்டே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி உருகி போயிடுது. அந்த அளவுக்கு அதோட ஃபிளேம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் திரும்பவும் ஃபிளேம் பண்ண அந்த ஃப்ளோர் மொத்தமாகவே ஹிரேஜிபிள் ஆரம்பிக்குது. இது அந்த நெக்ஸ்ட் மான்ஸ்டர் ரிவைவ் ஆயிடுச்சா? ஆனா ஒரேனஸ் அது ரிவைவ் ஆகதான் இன்னும் 2 வாரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படி? ஏன்னா இது படி டென்ஷன்ல ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோஷன் அந்த ரிவைவ் டைமை குறைச்சிடுச்சு. இது குறைச்சிடுச்சா? ஏற்கனவே அந்த செக்கர்நட் இப்போ இந்த ரெக்ஸ் வேற பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் எஸ்டியா ஃபேமிலியா வீடு இருக்காங்களா இல்லையா அதாச்சும் சொல்லுங்க ஒரேனஸ். சரியா தெரியல. ஆனா இப்போதைக்கு அவங்க உயிருக்கு ஆபத்துல. அது மட்டும் இல்லாமல் அந்த செக்கர்நட் வழக்கத்துக்கு மாறா பிரச்சனை இருக்கிற ஃப்ளோரை விட்டுட்டு வேற ஒரு ஃப்ளோருக்கு போயிருக்கு. இது வேற ஒரு ஃப்ளோருக்கா? அப்படி எந்த ஃப்ளோருக்கு போயிருக்கு ஒரேனஸ்? ஒயிட் பிளேஸ். இது ஒயிட் பிளேஸா? அங்கேயா போயிருக்கு? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்க போல. எல்லாம் கை மீறி போகிறதுக்குள்ள நம்ம ஆளுங்களாங்க அனுப்பி அவங்க நம்ம ரெஸ்கியூ பண்ணியாகணும். சரி, அப்படின்னா அதுக்கான வேலையை ஆரம்பி. நம்மளால் முடிஞ்சதை நாமளும் ட்ரை பண்ணப்போம். ஆனால் அது வரைக்கும் அவங்களால அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருக்க அந்த மாஸ்டர் சத்தமாக அதிகமாக இருக்குது. எந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன புரியல. அது இன்னமும் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு வேளை அந்த ஜுரம் அதை கண்ட்ரோல் பண்ண தானே அது இன்னமும் அவன் கூட தொடர ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. அப்படி இருந்தால் அது ரியக்கோ தானே ஆபத்து. இப்போ என் கை வர முடிஞ்சிருக்கு. காலேஜ் ஸ்கின்னோட ஸ்காஃப் இருக்கிறதால தான் என் கையை நான் மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அதே சமயத்தில் மிஸ் ரியக்கோ பயங்கர மாடிப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் அது எங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செத்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறது? இங்கே தவிச்சாகணும். ஆனால் இந்த டீப் ஃப்ளோரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பொறுப்பல்ல இந்த இடத்துல அதை விட பயங்கரமான மான்ஸ்டர் இருந்தா எப்படி நாங்கள் சர்வை பண்ணுறது? இப்போ எல்லாமே கை மீறி போயிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். அடைச்ச நம்ம போகிற வழி வர அடைச்சிருக்கே. ஆமாப்பா, ஈஸ்டர்ன் சைடு கூட அடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த மான்ஸ்டர் நம்மள இந்த இடத்துல லாக் பண்ணிடுச்சா? நான் ஒரு மூட்டால் என் கண்ணில் வந்த விஷயத்தை நடக்காமல் பண்ணா பெரிய மாற்றலான்னு நினச்சேன். ஆனால் பெரிய யாராலையும் மாற்ற முடியாது. அழிவு எங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்படின்னா நாங்கள் இந்த கேஜில் சாக போகிறோமான்னு அந்த கசாண்டா பயந்துட்டு இருக்கா. என்னப்பா நடந்துட்டு இருக்கீங்க? அந்த மாஸ்டர் நம்மளை எந்த இடத்துல லாக் பண்ணியிருக்குன்னா ஒரு வேளை இந்த டென்ஷன் நம்ம அழிவை எதிர்பார்க்குதோ இருக்கலாம். ஆனால் இப்போ எப்படி நம்ம சமாளிக்கிறது? அப்படின்னா நம்ம பாடி யூஸ் இல்லை, சண்டை போட்டு பாத்திர வேண்டியதானே. ஐஷா மற்றவங்கள பார்த்தா அவங்க யாருமே சண்டை போட்டு தயாராக இல்லை. அவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை சதி குத்தம் இல்லை. இவ்வளோ பெரிய ஆபத்தை நேரில் பார்த்தா யாராக இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்கன்னு அந்த ஐஷா பார்த்துட்டு இருந்தா உடனே அந்த மான்ஸ்டர் நம்ம ஐஷாவை அட்டாக் பண்ண நம்ம ஐஷாவும் அந்த அட்டாக் ராஜ் பண்ணுறான்.
கைஸ் உங்களுக்கு எது ஆகலேன்னு அந்த ஐஷா திரும்பி பார்த்தா அவங்க என்னமோ ஸ்டில் பயந்து தான் இருக்காங்க. இது வேலைக்காக்காது, இவங்களுக்குள்ள ஜெய போன்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. அப்படின்னா இதை நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் போல. அட்லீஸ்ட் இந்த இடத்துல பெல் இருந்தா இதை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஒரு நிமிஷம், நான் எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? கமான் ஐஷா, நீ எப்பத்துலேருந்து அடுத்தவனை நம்புற? வீக்கான பொண்ணா மாறின நீ அப்படி கிடையாது ஐஷா. கமான், பொண்ணால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஐஷா தனக்குள்ளே பேசிட்டு இருக்க. சரி கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பெல் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆபத்தை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பீங்க பெல் இல்லாமல் நம்மளால ஃபைட் பண்ண முடியாது, இதை ஜெயிக்க முடியாதுன்னு. அப்படின்னு யார் சொன்னது? கமான் கைஸ், இன்னைக்கு எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க? நம்மள அட்வென்ச்சர்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறவங்க கிடையாது. முயற்சியை பண்ணாம தோல்வி ஒத்துக்கிட்டு பயந்து போடுறதான் பொன்மையான கோணத்தனம். ஒரு வேலை நம்ம டிஃபீட் பண்ணது பெல்லுக்கு தெரிஞ்சா அதை நினைச்சு பெல் உண்மையில பெருமைப்படுவான். அதனால இந்த மான்சரை நம்ம இந்த இடத்துல டிஃபீட் பண்றோம். அஸ் அட்வென்ச்சராகவோ பெல்லோட டீம்மேட்டாகவோ நம்ம எந்த இடத்துலையும் குறைஞ்சவங்கள நாமளும் ஸ்ட்ராங்காக தான்றதை ப்ரூவ் பண்றோம். சரி ஓகே, இது கூட நான் ஃபைட் பண்ணதா முடிவு பண்ணிட்டேன். என் கூட வரவங்க தாராளமா வரலாம். என் கூட யாரெல்லாம் வர போறீங்க? க்ரோஸா, நான் உன் கூட வரேன். நீ சொல்றது சரிதான், பெரோட சப்போர்ட்டரா நானும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால நான் இப்போ கூட சேர்ந்து இது கூட ஃபைட் பண்ண தயார். நானும் தயார் தான். ஆமாம், நானும் தயார் தான். நானும் தயார் தான். மோதி பார்த்துடலாம். ஓகே ஆல்ரைட், எல்லாரும் ரெடி தான். நானும் ரெடி தானே. இப்போ எல்லாருமே போயிட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஐஷா, உங்களுக்கு ஓகே தானே? நான் எப்போ தயார் தான். ஆனால் இதை எதிர்பார்க்கல. எனிவேஸ், நான் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதோட கதையை முடிப்போன ஐஷா சொல்ல, இப்போ அவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தோடனே நம்ம க்ளோஸ் தான் ஐஸோட வச்சு வாட்டர் ஐஸ்னா நம்ம ஐஷா அந்த ஐஸில் செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ரெக்ஸா அந்த ஐஸை உடச்சு விட்டுருது. பட் திரும்ப நம்ம ஐஷா ஸ்டீல் வேகமாக தான் இருக்கா. அப்போ அந்த ப்ளூ தலை ஐஷாவை அட்டாக் பண்ண வர அப்போ அதுலேருந்து டேச் பண்ணால் அந்த ரெட் தலையும் அவளை அட்டாக் பண்ணுது. பட் அப்படி இருந்தால் அவள் அதுலேருந்து டேச் பண்ணிடுறா. அப்படியே டேச் பண்ணி ஒரு ஷிஃப்ட்டை போட்டு திரும்பி எல்கேஎஸ் அட்டாக்கு அதுக்கு மேலே போட்டால் அது ரெட் கலரில் ஏதோ ஒரு ஸ்மோக்கை போட்டு அவளோட எல்கேஎஸ் மேஜிக்கே அதை கேன்சல் பண்ணிடுது. இந்த ஸ்மோக்கால் மேட்சுக்கு கேன்சல் பண்ண முடியுமா? அப்படின்னா ஒரு தலை அட்டாக்கு இன்னொரு தலை டிஃபென்ஸா? இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை எப்படி நம்ம டிஃபீட் பண்ணுறது? அப்படின்னா ஐஸோட யூஸ்லெஸ் தானா? எப்படி பார்த்தா நம்ம டிஃபீட் பண்ணுறதுன்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தா அப்போ நம்ம ஹீரோமி அவ்வளோ பவரை எல்லாருக்குமே கொடுக்குறா. ஹீரோமி, இதை குடி, உனக்கு எதுவும் ஆகலை? எனக்கு எதுவும் ஆகலை. சிக்கசா, என்னை மன்னிச்சிருக்க, என்னால் புகழுக்கு எவ்வளோ பவர் கொடுக்க முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்கிருந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கசா இங்கேருந்து யாரப்போ விட்டா அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, அப்படின்னா நானும் அதை பண்ண வேண்டியதான். ஆர்மர் ஆஃப் நூரியல்னு அவள் ஏதோ ஒரு மேஜிக்கு அவள் மேலே காசு பண்ணிக்கிறா. டாப்னி இது ஆமாம் அப்போ சொல்லி கொடுத்த மேஜிக் தான். பட் இதை யூஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறது தவிர வேறு வழி தெரியல. ஓகே கசண்டா, நீ ஹீலிங்கை பார்த்துக்கொண்டு அந்த டாப்லையும் ஃபைட் பண்ண போனா நம்ம என்னதான் ஃபைட் பண்ணாலும் நம்மளால அதை டிஃபீட் பண்ண முடியாது. சாவு நம்மளை தேடி வந்துருச்சு. நான் எல்லாரும் சாக தான் போகிறோன்னு அந்த கசண்டா இன்னமும் பயந்துக்கிட்டு தான் இருக்கா. இதை பாருங்கள், ரியோ மேலே கொலைப்பலி விழுந்திருக்குன்னு ரோஷிக்கிட்டேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இதை படி பார்த்தா 18/4 ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கு ரியோ தான் காரணம்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஆனால் அவள் சைடு இருக்கிற நியாயத்தை கேட்காம அவளை வேட்டையாடுறதுக்காக 18/4 இருக்கிற எல்லாருமே போயிருக்காங்க. இது எல்லாருமேப்பா. கடை செஸ்டியா அவள் கொலை பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஈவன் ஒரு பூச்சியை கூட அவள் கொல்ல மாட்டா. அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டான கேரக்டர் அவள். கடை செஸ்டியா ஆனையா சொல்கிறது சரிதான். அவள் கொலை பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. எங்கேயோ பிரச்சனை நடந்திருக்கு. அது எனக்கும் தெரியுது. அதனால தான் ரெஸ்கியூ பண்ண ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மேபி இதை ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் பெல்லும் மற்றவங்கள சமாளிச்சுப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அவங்களால சமாளிக்க முடியுமா தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம டார்லிங் எஸ்டியா அவங்க 3 பேர்கிட்டே சொல்ல அந்த ஆணையை டெரராக பார்க்குறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிச்சா நம்ம ஹீரோ ரியோவை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அது மான்ஸ்டர் சத்த வர இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அது எந்த நேரத்துலேருந்து இடத்துக்கு வந்துடலாம். ஆனால் எங்களுக்கு அடிபட்டுக்கிறதானே எங்களால் வேகமாக நகர முடியல. அது வரத்துக்குள்ளே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம் போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ரியோவை கூட்டிகிட்டே வந்துட்டு இருந்தா அப்போ சடனாக அந்த இடத்துக்கு அந்த கார்னட் மான்ஸ்டர் வந்துடுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ஜெரா கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் அந்த மான்ஸ்டர் இவங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்படியே இது பக்கம் மற்றவங்களும் ட்ரெஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரோஸாக இவங்ககிட்ட அடிச்சு பாரு கூட நம்ம ஐஷா அதை அட்டாக் பண்ணலான்னு போனால் ஐஷா ஜாக்கிரதை அதை ஃப்ளேவை கக்க போதுன்னு டாப்னே அவளை எச்சரிக்கைப்படுத்தினா அவசோட சிங்க் பண்ணி ஐஷா அந்த அட்டாக் வந்து டேச் பண்ணிடுறா. அதே சமயத்தில் அந்த ஃப்ளேமால் அங்கே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்த எல்லா ஐஸுமே உருக ஆரம்பிக்குது. இந்த மான்ஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஈவன் இதுக்கு வீக்னஸே இல்லாத ஒன்று எப்படி நம்ம டிஃபீட் பண்ணுறது? சரி, இதுக்கு வீக்னஸ் இல்லைனா இதுக்கான வீக்னஸை நாமளே கிரியேட் பண்ணுவோன்னு நம்ம ஐஷா செம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி அந்த ப்ளூ தலை வாயிலே ஒரு அடியை போடுறா. ஓகே, நாமளும் அட்டாக் பண்ணலான்னு இவங்களும் அட்டாக் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே அந்த ரெக்ஸு தண்ணிக்குள்ளே போயிடுது. தண்ணிக்குள்ளே போனதுக்கும் அதுக்கும் அது செம ஃபர்ஸ்ட் டைம் மேலே வரேன். அந்த ஃபோர்ஸுக்கும் அதுக்கும் இவங்க எல்லாருமே கரையில் அடிச்சுட்டு போய் பண்ணிடுறாங்க. இது ஃப்ளோர் பாஸ்ன்னு நான் நினச்சி பக்கத்தோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் இதுக்கு வீக்னஸே இல்லை.
வீக்னஸ் இல்லாத ஒன்றத்தை எப்படி நாங்கள் டிஃபீட் பண்ணுறது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அது கூட உயிரை கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நான் ஒரு சப்போர்ட்டர் எதுவும் பண்ண முடியாமல் யூஸ்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த ரோஷி கவலைப்பட்டுட்டு இருந்தா, ஹே ரோஷி ஃபோக்கஸ்டாரு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு லீடர் தன்னால முடியாதுன்னு அவன் கண்ட்ரோலை மட்டும் எக்காரணத்தை கொண்டு எழுந்துடக்கூடாது. அதனால் உன்னை சுற்றி இருக்கிற விஷயத்தை கவனமாக வாட்ச் பண்ணு. ஈவன் அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை எப்படி உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறது மட்டும் யோசி. வேற எதையும் யோசிக்காத, புரிஞ்சுதா? அதனால உன்னால முடியாது அப்படின்ற எண்ணத்தை மண்ணிலம் தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசி. இதை டிஃபீட் பண்ணுறது எப்படின்னு யோசி. கமாண்டுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் இது கூட ஃபைட் பண்ணுறோன்னு அந்த டாப்னி அதை கூட ஃபைட் பண்ண போகிறான். ஆமாம், டாப்னி சொன்னால் சரிதான். நான் எதுக்காக இப்படி வச்சுட்டு இருக்கேன்? அவங்களுக்கு என் சப்போர்ட் தேவை. அது சப்போர்ட்டாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹே கைஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மிகட்டும், நீங்கள் பின்னாடி போங்க, டாப்னி நீங்கள் முன்னாடி போங்கன்னு அவங்க 2 பேர் பொசிஷன் அந்த ரோஷி மாத்த. அப்போ அந்த ரெக்ஸா அவங்கள அட்டாக் பண்ண பார்த்தா, ஹே வளர்ந்த பள்ளி பொண்ணுக்கு எதிரினா அங்கே என்ன படிக்கணும்? நம்ம ஐஷா அது வாயிலே தோற நம்ம ஐஷா கிட்ட அடி வாங்கினதையும் அதை திரும்பவும் தண்ணிக்குள்ளே போயிடுது. அதை திரும்பவும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? மிகட்டும், இதான் உங்கள் சான்ஸ், உங்கள் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணணும் ரோஷி சொல்ல. அந்த மிகட்டும் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் மாஸ்டர் எந்த பக்கம் வந்து வருதுன்றத அவள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறா. ஐஷா அது உங்களை தான் அட்டாக் பண்ண வருது, ஜாக்கிரதான்னு சொல்ல நம்ம ஐஷாவும் அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணிடுறா. ஓகே கைஸ், இப்போ எல்லாரும் பின் வாங்குங்க ரோஷி சொல்ல. இவங்க எல்லாருமே பின் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிகட்டும் அந்த நெக்ஸ்ட் மாஸ்டர் மேலே அவரோட கிராவிட்டி மேட்ச்க்கு யூஸ் பண்ணுறா. பட் அவள் அப்படி இந்த கிராவிட்டி மேட்ச்க்கு யூஸ் பண்ணாலும் அந்த ரெட் ஸ்மோக்கை போட்டு அவள் மேட்ச்க்கு கேன்சல் பண்ண பார்க்குது. மிகட்டாவுக்கு பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ரோஷி சொல்ல, அதை மிகட்டாவோ அவள் பவரை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறா. அப்படி இன்க்ரீஸ் பண்ணதும் மேலே இருந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் அந்த நெக்ஸ்ட் மேலே விழுந்து அதை டோட்டலாகவே லாக் பண்ணிடுது. ஓகே கைஸ், இதுதான் நம்ம சான்ஸ். இப்போ அதை அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே புகுந்து கட்டி அந்த மான்ஸ்டரை வேற லெவலில் குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்தில் அந்த மான்ஸ்டர்ஸ் தான் கண்டாக்கி மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வர வச்சு இவ்வளோ நேரம் லாபில் இருந்து அந்த மரத்தை எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு தன்னை காப்பாற்றிக்குது. இது தன்னை காப்பாற்றிக்க மற்ற மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கா அப்படின்னா ஃபைட் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போலியே. சரி, டஃப்பாக இருக்குன்னா எதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க? வாங்க இப்போ எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்குவாங்கன்னு ஐஷாவை மாற்றீங்களோ அது கூட ஃபைட் பண்ண போகிறாங்க. இல்லை, நான் என்னதான் அதை கூட ஃபைட் பண்ணணும், கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா விதியை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ நான் வலிவு இது கையால் தான், நாம் எல்லாருமே இது கையால் இங்கே சாக்க போகிறோம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை கசாண்டா யோசிச்சுட்டு இருந்தா. அடியே கசாண்டா, ஹீலி பண்ணிட்டு இருக்க, இங்கே எல்லாரும் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன ஹீலி பண்ணாமல் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? உனக்கு ரெடி ஆச்சு? இல்லை டாப்னி, நான் பின்னதான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலும் இதை நம்மளால ஜெயிக்க முடியாது. விதி யாராலையும் மாற்ற முடியாது, விதியை மாற்ற முடியாதா? இதை பார்க்க சண்டா முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காத. முதல்ல கனவு தூக்கி குப்பையில் போடு. இங்கே எல்லாருமே ஜெயிப்போட நம்பிக்கையில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நம்பிக்கையில் தான் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் நீ தோற்றுறோம் தானே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. ஆனால் எனக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா முயற்சியை பண்ணாமல் தோற்று போடுறத விட கோலத்தனம் வேற எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் சண்டை போட்டு பார்க்கணும். நான் சண்டை போட தான் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் கூட நீயும் சேர்ந்து சண்டை போட போறியா? இல்லை இப்படியே விதின்னு உட்காந்துட்டு இருக்க போறியா? அதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்னி ஃபைட் பண்ண போனா. டாப்னி சொன்ன சரிதான், செத்தான சண்டை போட்டு சாகணும்னு. அப்போ அந்த கசாண்ட்ரா எல்லார் மேலேயும் ஹீலிங் மஞ்சுக்கு யூஸ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஏற்றி சரிப்படுத்துறா. என்னப்பா அட்லாஸ்ட்டாக அவனை நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டா போல. எஸ், ஹே கசாண்ட்ரா, ஒரு வழியா நீ வந்து ஜாயின் பண்ணிட்டியா? 2 மெஜிஷியன் இல்லாமல் நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பா. கடத்தில் நீ வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரோஷி எக்ஸைட்மெண்ட் ஆக, ஓகே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை ஆணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அதை மாற்ற கூட ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடும் இதோட முடியுது. சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு இன்னமும் லைக் பண்ண மாட்டிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை மட்டும் தெரிவிச்சிருங்க. அப்புறம் வீடியோ வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படப்பட்டா இதுக்கு மேலே வீடியோஸ்லாம் வரும். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த ரியா கூட டீப்பஸ் 4ல் மாட்டிக்கிட்டான். அதே சமயத்தில் அந்த ஜெக்கரெட் மாஸ்டரும் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வரத்துக்குள்ளே இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ரியாவை தூக்கிட்டு போயிட்டு இருந்தா திடீர்னு அந்த மாஸ்டர் அவங்க பின்னாடி வந்து நின்றுது. ஸோ அதுக்கிட்ட இருந்து இவங்க எப்படி தவிக்க போகிறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ளோர் பாஸானா ரெக்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் டஃப்பை கொடுத்தா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அதுவும் டஃப்பு கொடுத்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. இவங்க எப்படி அதை டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், அதே சமயத்தில் இந்த ஒரே நாசம் ஃப்ளேக்கும் இந்த ரெக்ஸ் மாஸ்டர் ரிவைவ் ஆனது இந்த செக்கனட் வந்தது இது எல்லாமே தெரிஞ்சிடுது. அதனால இவங்க 2 பேரும் அவங்கள ரெஸ்கியூ பண்ண ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதை பக்கம் நம்ம இப்போ தான் நம்ம ரியோவை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரியோ வேலை பார்த்தா அந்த ஹோட்டலுக்கே போயிருக்கேன். ஸோ அது மட்டும் இதெல்லாமே எப்படி வந்து ஃபைனலாக எப்படி முடிய போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே
நம்மளால் அடுத்த எபிசோட தான் பார்க்க முடியும். சொல்லப்போனால் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த அனிமேஸ்லாம் லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.